எக்ஸோடஸ் டிவி தொகுத்து வழங்கும் அருளுரை துளிகள். அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்து மற்றவர்களும் தேவனுடைய வார்த்தையால் ஆசீர்வாதம் பெற உதவுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான அன்பின் நாமம் மகிமைப்படுவதாக. அருளுரை துளியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலும் கர்த்தருடைய வேத வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலும் மிக்க மகிழ்ச்சியுடனாக இருக்கிறேன். என்னோடு கூட வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் அதிலே 6வது வசனத்தை வாசித்து நாம் சிந்திக்கலாம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். பத்மதீவிலே இந்த யோவான் அங்கிருந்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை ஒரு உன்னதமான காட்சியை அவர் கண்டு, உயிர்த்தெழுந்த கிறிஸ்து வெற்றி வேந்தராக எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவராக இருக்கிற அந்த காட்சியை கண்டு அவர் எழுதக்கூடியதை நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தையிலே முதல் வரியில நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யோவான் இந்த வார்த்தை எழுதும்போது உண்மையாகவே அவர் ஆவிக்குள்ள ஆனேன் என்று சொல்லி நம்ம அடுத்த உள்ள வசனங்களை நம்ம பார்க்க முடிகிறது. நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து அப்படி என்றால் என்ன? யோவான் அன்புள்ள சீஷன் தான். இந்த அன்புள்ள சீஷன் இயேசு கிறிஸ்துவை அதிகமாய் நேசித்தவர். இது மனிதனுடைய அன்பா இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவின் அன்பு நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து என்று சொல்லும் பொழுது அவர் யூதர்களை மாத்திரம் அல்ல. ஏன்னா யோவானும் யூதரா இருக்கலாம் இல்லையா? கிறிஸ்துவும் யூத வம்சத்திலே வந்தவர். இப்படி யூதர்களுக்குள்ளே யூதர்கள் நேசிப்பது ஒரு பெரிதான காரியம் அல்ல. ஆனால் நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து என்று சொல்லும் பொழுது இந்த எபேசு இருக்கக்கூடிய இந்த பட்டணங்களில் இருக்கக்கூடிய அநேக சபைகளுக்கு அவர் எழுதுகிறார். யூதர்களும் புற இனத்தவர்களும் ஒன்றாய் சபைக்குள்ள இருக்கக்கூடியவர்களுக்கு எழுதுகிறார். நம்மிடத்திலே அவர் அன்பு கூர்ந்தார். அதாவது யூதர் அல்லாத மக்களையும் அவர் நேசித்தார். இந்த அன்பு வெறும் வாயின் வார்த்தையினால் நிறைந்த அன்பல்ல, அது உன்னதமான அன்பு, செயலிலே காண்பித்த அன்பு என்று சொல்லி அவர் உணர்ந்து அவர் எழுதக்கூடியதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், முதலாவது நம்மிடத்திலே அவர் அன்பு கூர்ந்தார். இந்த அன்பு 1 யோவான் 4 அதிகாரம் 19 வசனத்துல வாசிக்கிறோம். அவர் முந்தி நம்மிடத்திலே அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். தகுதி பார்க்காதபடி அவருடைய கிருபையினாலே என்ன செய்தார்? அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக கிறிஸ்துவின் அன்பு தியாகத்தின் அன்பா இருக்கிறது. அது வெறும் வார்த்தையினால் அல்ல. ரோமர் 5 அதிகாரம் 8வது வசனத்துல பார்க்கிறோம், நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க செய்தார். அதாவது இந்த அன்பு தன்னுடைய ஜீவன் சிலுவையிலே கொடுத்து அவர் அன்பு கூர்ந்தார். தியாகத்தின் அன்பா இருக்கிறது. மூன்றாவதாக பார்க்கும் பொழுது கிறிஸ்துவின் அன்பு விடுதலை அளிக்கக்கூடிய அன்பா இருக்கிறது. பாருங்கள், எபேசியர் 1 அதிகாரம் 7வது வசனத்துல வாசிக்கிறோம், அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தினாலே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாக மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. பாருங்கள், விடுதலை கொடுக்கக்கூடிய அன்பு. அதாவது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அதுதான் அடுத்த வரியில பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 4வதாக கிறிஸ்துவின் அன்பு நம்மை உயர்த்தக்கூடிய அன்பா இருக்கிறது. பாருங்கள், என்ன செய்கிறது? கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக என்று சொல்லி பார்க்கிறோம். நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய அன்பு, நம்மை உயர்த்தக்கூடிய அன்பு, நம்மை பாவங்களை எல்லாம் கழுவி அப்படியே விட்டு விடாமல் நம்மை அலங்கரிக்கக்கூடிய அன்பா இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப கிறிஸ்துவின் அன்பு நம்மை உயர்த்தக்கூடிய அன்பா இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 5வதாக கிறிஸ்துவின் அன்பு மாறாத அன்பு. சிலுவையிலே மாத்திரம் ஒரு அன்பை செலுத்தி விட்டு விடவில்லை, இன்றும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து கொண்டே இருக்கிறார். நம்மிடத்துல அன்பு கூர்ந்து இன்றும் அன்பு கூறக்கூடிய ஆண்டவராய் இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவராய் இருக்கிறார். அந்த அன்புள்ள ஆண்டவர்
இந்த காலை வேளையில் நமக்கு நினைவுபடுத்தக்கூடிய காரியம், நம்மிடத்திலே அன்பு கூர்ந்தார், அன்பு கூர்ந்து கொண்டே இருக்கிறார். இனிமேலும் நம்மை அன்பு கூர்ந்து நித்தியத்திலே கொண்டு சேர்க்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். அந்த அன்புள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவைக்கு சென்று தன் ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டு நம்மை சுத்திகரித்து நம்மை ராஜாக்களும் ஆசாரலும் ஆக்கி அழகுபடுத்தின அன்பை குறித்து நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தியாகமுள்ள அன்பு நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய காரியம். யோவான் 14ஆம் அதிகாரத்துல 23வது வசனத்துல வாசிக்கிறோம், இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய அன்பு இந்த காலை வேளையில அவருடைய திருவசனத்தை கை கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அப்படி கை கொள்ளும் பொழுது என்ன செய்கிறார் பாருங்கள், என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். வாசம் பண்ணக்கூடிய அன்பு நம்மிடத்திலே திரியேக தேவன் வந்து வாசம் பண்ணக்கூடிய அன்பு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. இந்த வேத வார்த்தையின்படி வாழ வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, அந்த அன்புள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னையே முழுமையா ஒப்பு கொடுத்தவர். நாம் அவருடைய திருவார்த்தைகளை கை கொண்டு வாழ வேண்டும் என்று விரும்புகிற அந்த ஏக்கத்தை நிறைவேற்றி அவர் நாமத்துக்கு மகிமைக்கதை வாழ இந்த காலை வேளையில தேவன் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக.